ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஜீரா ரைஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த ரைஸ் கூட நம்ம மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடேரியனாக இருக்கவங்க பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கரில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நான் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சீரகம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடுறேன். நல்லா பச்சை மிளகாவோட காரம் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் போட்டு செய்ய போகிறேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ இது கூட தேவையான அளவு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எப்பவுமே லாஸ்ட்டில் நெய் ஆட் பண்ணும் போது டேஸ்ட்டும் வாசனையும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் செய்யும் போதே எண்ணெய் கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.